Hi friends, welcome to Healthy Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Chow Chow Kurma. இது வெஜிடபிள் குருமா செய்யற மாதிரியே தான் இதுவும். இது சப்பாத்தி, ரைஸ் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 chow chow, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2-3 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இப்போ நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கிறேன். இந்த குருமா வெரைட்டிகள் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகை தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வத்தல், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாயை சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு மீடியம் அளவு வதங்கினா போதும். நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெங்காயத்தை 5-6 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நான் தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம சௌச்சோவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாக்கள் தக்காளியோட எல்லாம் சேர்த்து வதக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக விடலாம். தேவையான அளவு உப்பையும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. நமக்கு காய் வேகமாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சௌச்சோவை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 சௌச்சோவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நமக்கு சௌச்சோ குக் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம தேங்காயை பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சௌச்சோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து குக் பண்ணலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணுங்கள். குருமா நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நமக்கு குருமா நல்லா திக்காயிடுச்சு. கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற குருமா ஒரு 4 பேர் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது ரைஸ், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.
அடுத்த முறை வேற ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.